ஸோ இப்போ வரைக்கும் பாபி லேஷ்லி வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்மாக்டவுனுடைய ஹைலைட் அந்த லைனப் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏஇடபிள்யூ ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் வந்து நம்மளுடைய ஸ்கை ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஏஇடபிள்யூ நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் இனிமேல் யூஸ் பண்ண போகிறது கிடையாதுன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் யூஎஃப்சி ஃபைட்டர் வந்து டபிள்யூபிள்யூ கொண்டு வரலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கார். இதை பற்றி அந்த யூஎஃப்சி ஃபைட்டரே ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ராண்டா ரவுசி பெக்கி லின்ச்சோட இஷ்யூ இது மட்டும் இல்லாமல் மேஜர் நியூஸ் நிறையவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவலாம். கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்திருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் தான் சொல்ல வருவேன். ஸோ பேரண்ட்ஸ் யார் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள கொஞ்சம் ஹரஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேட்டிவாக இருங்க. எத்தனை மார்க் எடுத்தாலும் சரி, ஸோ அவங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக யோசிக்க விட்டு, ஸோ அவங்களுக்கு எடுத்த இஷ்டம் மாதிரி ஒரு குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எடுக்க கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ பேரண்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டீங்க, பார்க்குறதே ஒரு 4 பேர் தான். ஸோ சப்போஸ் அந்த 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி, ஸோ பெருசாக கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இந்த மார்க் வந்து உங்களுக்கு 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மார்க் யூஸ் ஆகுமே ஒழிய, மற்றபடி இந்த 10th மார்க் எதுக்குமே யூஸ் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படிப்பை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் நம்ம பெரிய ஞானி கிடையாது. சரி, ரைட்டு, நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயட் ஃபேமிலியோடைய நியூ வெர்ஷன். ஸோ ஒயட் ஃபேமிலிக்கான டீஸை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ நிறையவே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. QR கோட்லேருந்து ஆடியோலேருந்து சரி, நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தது தான். இப்போ வரைக்கும் டபிள்யூபிள்யூ பேக்லாஷ் முடிஞ்ச கையோடையும் பார்த்தீங்கன்னா QR கோட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நானே சொல்லியிருந்தேன். ஸோ போடாலஸ், டெக்ஸ்டர், லூமிஸ் இந்த மாதிரியான ரெஸ்லர்ஸ்லாம் இருப்பாங்கன்ற மாதிரி. இப்போ வரைக்கும் நம்மளுடைய டேவ் மில்சர் இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ டேவ் மில்சர் வந்து ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் நியூஸ் லெட்டரில் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய டேவ் மில்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ May 25 அன்னைக்கு நடக்க போகிற கிங் ஆஃப் த குயின், அது மட்டும் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் அந்த பேப்பர் நடக்குதுல சவுதியில். ஸோ அதில் வந்து டபிள்யூபிள்யூ இந்த ஒயிட் ஃபேமிலியை பற்றி பார்த்தீங்கன்னா மேஜர் இன்ட்ரோடக்ஷனே கொடுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தா தான், ஸோ இதோட ஹெட்டாக வந்து அங்கிள் ஓடி இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒயட்டோட 6 அந்த மெம்பர்ஸ்லாம் யாருன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ நம்மளுடைய ஒயட் ஃபேமிலியை பற்றி ஒரு மேஜர் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ கொடுக்கலாம்ன்ற மாதிரி நம்மளுடைய டேவ் மில்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரேசியான மியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா, ஸோ ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 ஃபாதர் சன்னோடைய பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா, ஸோ வின்ஸ் மிக்மேன், அது மட்டும் இல்லாமல் ஷேன் மிக்மேன், ஸோ இவங்க 2 பேர் கூடயும் பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரேமஸ் ஸ்டுடியோ, டாமினிக் மிஸ்டீரியோ, ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டஸ்டி ரோட்ஸ் கூடயும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ கோடி ரோட்ஸ் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஸோ அதனால் இது உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ 2வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பிளட் லைன், சோலோ சிக்காவா, ஸோ ஜேக்கப் ஃபட்டு வந்து ரிட்டர்ன் ஆவார்ன்ற மாதிரி நம்ம நிறையா நியூஸஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ டபிள்யூபிள்யூ ஏன் அதை பண்ணலை? ஸோ அவங்களுக்கு பதிலாக டாமாட் லூவாவே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண வச்சுருக்காங்க, டாமாட் அவங்களோட பிரதரை. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, ஏன் நம்ம ஜேக்கப் ஃபட்டுவோட ரிட்டர்னை வந்து டபிள்யூபிள்யூ தள்ளி போகிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ டபிள்யூபிள்யூ வந்து ஜேக்கப் ஃபட்டு ரிட்டர்னை வச்சு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவோட ஹைப் வந்து குறைஞ்சிரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சோலோ சிக்காவை கம்பேர் பண்ணும்போது ஜேக்கப் ஃபட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிசிக்குன்றதை விட நல்ல உடம்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ரெக்கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ரெஸ்லிங்கில் வச்சுருக்காரு. MLWவில் ஹெவி வெயிட் சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு நம்மளோட சோலோ சிக்காவை எதுவுமே பார்த்திங்கன்னா ஆகலை. ஸோ சப்போஸ் சோலோ சிக்காவை வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஃபட் இருந்தாருன்னா, ஸோ ஜேக்கப் ஃபட்டு தான் நல்லா ஷைனாக தெரிவார். ஸோ சோலோ சிக்காவை ஷைனாக இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி டபிள்யூபிள்யூ ட்ரஸ்ட் பண்ணுறாங்களாமா. ஸோ அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் ஜேக்கப் ஃபட்டுவோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிள்யூ ரொம்ப தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஸோ சப்போஸ் ஜேக்கப் ஃபட்டு ரிட்டர்ன் ஆனார்னா, ஸோ சோலோ சிக்காவா பெரிய ஆளாக தெரிவாரா, இல்லை ஜேக்கப் ஃபட்டு பெரிய ஆளாக தெரிவாரான்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ 3வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மாக்டவுனுடைய லைனப் தான். ஸோ இது 10ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக்டவுனுடைய லைனப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ 3 இருக்குது. அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோடைய கண்டெண்டர் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொன்னால் பியாங்கா பெல்லாருக்கும் கேண்டிஸ் லேரேக்குமான மேட்சும் இருக்குது. நம்மளுடைய ஜேட் கார்கில் வர்சஸ் பைப்பர் நிவிற்கான மேட்ச், அது மட்டும் இல்லாமல் நியோமிக்கும் நம்மளுடைய நயா ஜாக்ஸ்க்கான மேட்ச், இந்த 3 விமன்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிங் ஆஃப் த ரிங் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாமா டோங்காவுக்கும் நம்மளுடைய பாபி லாஷ்லிக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும்
இருந்தாலும் பாபி லாஷ்லிக்கு இன்ஜுரின்ற மாதிரி நம்மளோட நிக் ஆல்டிஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு பதிலாக அவர் டீமில் உள்ள ஆஞ்சலோ டாப்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சதான். ஸோ டாமா டோங்கா வின் பண்ணிடுவார். ஸோ ஏன்னா இப்போ வரைக்கும் பிளட்ல எனக்கு கொஞ்சம் கைப் கொடுத்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் டாமா டோங்கா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவார். எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டவுட் இருந்துச்சு. ஸோ பாபி லாஷ்லி வச்சிருக்காங்களே, ஸோ பாபி லாஷ்லி கூட இப்படி டாமா டோங்கா ஜெயிக்க பார்க்க போகிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ WWE இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான கிளியரன்ஸை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் 3வது மேட்சை பொறுத்த வரைக்கும், சரி 2வது மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரேண்டி ஆர்டனுக்கு ஏஜே ஸ்டைல்ஸ்க்குமான மேட்ச் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல்ஸை பற்றி தான். ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த பேக்லாஷ் பெப்ரிவில் கோடி ரோட்ஸ் கூட ஒரு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்க்காக கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏஜே ஸ்டைல் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ரெஸ்லிங்ன்ற ஒரு சேனலுக்காக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அவங்க வந்து கொஸ்டின் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏஜே ஸ்டைல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு மூவை யூஸ் பண்ணலைன்னா அதை மொத்தமாகவே விட்டுட்டேன்னு அர்த்தம். 100% இது ஒரு கேஸ் தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த மூவை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஸ்பைரல் டேப் அந்த மூவை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜே ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறதுக்காக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு அந்த மூவ் பிடிச்சிருந்தா நல்லா இருக்குமா, பிடிச்சிருக்கான்றது மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. வளர்றேன்னு எனக்கே தெரியுது. சரி, ரைட்டு விட்ருங்க. ஸோ 5வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ரேண்டா ரவுசி பெக்கி லிஞ்ச். ஸோ இவங்களுக்குள்ள என்ன தான் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த இஷ்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸோ 2019 ராயல் ரம்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரேண்டா ரவுசி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சில் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2019 சர்வைவர் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 2018 19 தெரில. ஸோ அந்த சர்வைவர் 18 சர்வைவர் சீரிஸில் வந்து ஸோ ரேண்டா ரவுசி வந்து பெக்கி லிஞ்ச் கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலாம், சாம்பியன் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டாராமா. பட் இருந்தாலும் அதை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரோக்கன் நோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரெசல்மேனியாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் வேறு வழி இல்லை, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேரே இருந்தாங்க. ஸோ ஷார்லட் ஃப்ளேரை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரேண்டா ரூசி கேட்கும்போது நம்ம இதுக்கான டைம் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஃபியூடு கொண்டு போயிட்டோம். ஸோ இன்னமே வந்து இதை வந்து கட் ஆஃப் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ உனக்கும் பெக்கி லிஞ்சுக்கு வேணும்னா நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஷைனிங்ன்ற ஒரு எபிசோடில் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டா ரவுசியும் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து ஒரு ட்ரீம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்டில் இது ஒரு ட்ரீம் மேட்சாக தான் இருக்குது. பட் ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு ட்ரீம் மேட்ச் வேணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 மெயின் அப்டேட்ஸ்குள்ளே மூவெல்லாம். ஸோ அதில் ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய AEW விமன்ஸ் ஸ்டாரான நம்மளுடைய ஸ்கை ப்ளூவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த அந்த டைனமைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய அந்த சூப்பர் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஹராஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரினாவிட்டே பார்த்தீங்கன்னா எஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அந்த டேப்பிங்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணாங்களான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த நியூஸும் கொடுக்கல. பட் இருந்தாலும் அந்த ஸ்கை ப்ளூவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹராஸ் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி WWEல எதுவுமே நடந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ AEWலையுமே நடந்தது கிடையாது. AEW மட்டும் நம்ம எந்த ஒரு கம்பெனிலையும் பெருசாக நடந்த மாதிரி எனக்கு நியூஸஸ் எதுவும் வரல. பட் இருந்தாலும் AEWல இது ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேவலப்படுறேன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு காட்டாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்கள ஹராஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ WWE ஃபைனலி UFC ஸ்டாரை வந்து WWE ஸ்டாராக மாற்றலாம்ன்ற மாதிரி ஒரு பிளானில் மீண்டும் ஈடுபட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெடில் மேட்ரடலும் சரி, CM பங்கும் சரி, பிராக் லெஸ்னர், ரேண்டா ரவுசி இவங்க லிஸ்ட்டில் மீண்டும் ஒரு UFC ஸ்டாரை வந்து WWEக்கு ரெக்ரூட் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்காங்களாமா. ஸோ அதை பற்றி அந்த UFC ஸ்டாரே வந்து பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹெவி வெயிட் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா UFCயில் கம்ப்ளீட் பண்ணுற நம்மளுடைய டெரிக் லெவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக UFCயோடைய ஃபைட் நைட் ப்ரெஸ்
ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸை பற்றி பேசியிருக்காரு. ஸோ பொட்டன்ஷியலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா WWE கிராஸ் ஓவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா WWEக்கு ரைட் நவ் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலி அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ரெக்யூமெண்ட் எனக்கு பிப்ரவரியில் வந்துச்சு, நான் பிப்ரவரியிலே போக வேண்டியது, பட் இருந்தாலும் இன்னும் எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய டெரிக் லிவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் நீங்கள் WWEக்கு வந்தீங்கன்னா WWEல எந்த சிக்னேச்சர் மூவ் யூஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய லிவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ரிக்கிஷியோடைய மூவ், அதாவது ரிக்கிஷி யூஸ் பண்ணுவார்ல அந்த மூவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டிங் ஃபேஸ் மூவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்லுங்கள். சப்போஸ் இந்த டெரிக் லிவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWEக்கு வந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ MMA எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிவிட்டு போங்க கைஸ்.